வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும். பார்த்துடுவோம் பிள்ளையாரப்பா. நாட்டு பாடல்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் கூட பாடின நினைவு. ஆனா இந்த நாட்டு பாடல்கள் நீங்க பாடினால் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தலசயனம் முரளி அப்படிங்கிறவர் ஒரு 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 4-5 பாட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். ஏன்னு கேட்டா எல்லா நாட்டுப்புற பாடலும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதா 2-3 அதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாராயணா பாட்டு அப்படின்னுட்டு ஒண்ணு பாடுவாங்க. எனக்கு இத பத்தி தெரியும். என்னன்னு கேட்டா வட்டமா உக்காந்துப்பாங்க எல்லாரும், நாராயணா நாராயணா, அது ஒண்ணுதான் சொல்லணும். அந்த ஒத்தன் கதை சொல்றவன் ரொம்ப அழகா சொல்லுவான். எப்படி தெரியுமா? காலையிலே எழுந்திருச்சு நாராயணா, கைய கால கழுவிக்கிட்டு நாராயணா, பட்ட நாமம் பறக்க சாத்தி நாராயணா, பழைய சோத்த தின்னு புட்டு நாராயணா, ஊரை சுத்தி பார்க்க போனேன் நாராயணா, ஊம வெயில் கொளுத்திடுச்சு நாராயணா. பாக்குறவங்க நீங்களும் நாராயணா பாடலாம், ஏன்னா வரிகள் தானே தெரியாது. தொண்டை தண்ணி வத்தி போச்சு நாராயணா, தோப்பு கிணறு தேடி போனேன் நாராயணா, வெள்ளரி தோட்டத்துல நாராயணா, வெடிச்ச பழம் பார்த்து புட்டேன் நாராயணா, மெல்ல 2 ஒடிச்சு வந்தேன் நாராயணா, மெதுவாக கடிக்கையில நாராயணா, தோட்டக்காரன் பார்த்து புட்டான் நாராயணா, என்ன தொப்பு தொப்புன்னு போட்டடிச்சா நாராயணா, திருப்பதிக்கு போய் வந்தேன் நாராயணா, திருமொட்டை அடிச்சு வந்தேன் நாராயணா, அங்கே ஒரு கம்பங்கொல்ல நாராயணா, அதுல 2 கதிரொடிச்சேன் நாராயணா, கொல்லக்காரன் பார்த்து புட்டா நாராயணா, என்ன கோல் எடுத்து மொத்தி புட்டா நாராயணா, நாராயணா நாராயணா, வீட்டுக்கு திரும்பி வந்தேன் நாராயணா, வெறுஞ்சட்டி தான் இருந்துச்சு நாராயணா, பசியும் ரொம்ப எடுத்ததால நாராயணா, பானை தண்ணி குடிக்க போனேன் நாராயணா, பானை தண்ணி குடிக்கையில நாராயணா, எவ்வளோ பட்டு பட்டுன்னு போட்டடிச்சா நாராயணா, பசி வந்தா உன் வீடு பழசெல்லாம் மறந்து போச்சா, அது பக்கத்து வீட்டுன்னு தெரியாம இவன் போய் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கான். பசி வந்தா உன் வீடு பழசெல்லாம் மறந்து போமோ, பக்கத்து வீடுன்னு நாராயணா, நீ தெரிஞ்சுதானே திருட வந்த நாராயணா, அம்மா அப்பான்னு கத்திரவே நாராயணா, என்ன அடிச்சு நொறுக்கி தள்ளி புட்டா நாராயணா, நாராயணா, உன்னை நம்பி நாமம் போட்டேன் நாராயணா, இந்த உடம்பெல்லாம் வீங்கி போச்சு நாராயணா, நாராயணா நாராயணா. இப்போ இவ்வளவு அழகான ஒரு நாட்டு பாடல்ல எத்தனை கதை. இவனுக்கு தாகம் எடுத்துதான் வெள்ளரி பழத்தை திருடினானா, அதுக்கு அடி வாங்கினான். கம்பங்கொல்லையில போய் கதிர் அடிச்சான், அதுக்கு அடி வாங்கினானா. பக்கத்து வீட்டுல போய் தண்ணியை குடிச்சான், அதுக்கு வேற அடி வாங்கினான்ற போது கடைசியில எல்லாத்தையும் முட்டான். பெருமாளே, நான் உன்னை நம்பி நாமம் போட்டதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வீங்கி போச்சுன்னு. அதுதான் அதுல இருக்கிற ஹாஸ்யம். அதுக்காக பெருமாள் கோவிச்சுக்க போறது இல்ல. உண்மையில இதெல்லாம் ஏன் இந்த பாடல்கள்லாம் நாங்க அவர் அனுப்பிச்சதை நான் உடனே எடுத்ததுக்கு காரணம், இதுல உள்ள அந்த சுவை. யாருக்கோ தாகம் எடுத்ததான், யாரோ வெள்ளரி பழம் திருடினான் அப்படிங்கிறது இல்ல. நாமளே என்னமோ கூட போன மாதிரி அந்த நாராயணா நாராயணாங்கும் போது நாட்டுப்புற பாடல்ல இருக்கிற ஒரு இனிமை அல்லவா. அப்புறம் தொழிலாளிகள்லாம் சிரமம் தெரியாம இருக்கிறதுக்கு பாடுவாங்க. பொதுவா ஏற்ற பாட்டு, அந்த ஏத்தம் இறைக்கிற போது, இப்ப ஏற்றமெல்லாம் இல்லை, அதனால அதை பத்தி சொல்லல. பெண்கள்லாம் இன்னும் கிராமத்துல எல்லாம் உரல்ல நெல்லு குத்துவாங்க. அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். நான் அதையும் அவர் அனுப்பிச்சதை நான் எனக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடுறேன். கொன்ன கொன்ன மாரியத்தா, கொழக்காட்டு மாரியக்கா, என்னடி சொன்னேன் எங்கிட்ட எதிர்த்து பேச வாரியா, எம்புருஷம் கோவக்காரா, தெம்பு இருந்தா பேசவாடி,
என் புருஷன் கோவக்காரன், தெம்பு இருந்தா பேசவாடி, பொட்டக்கண்ணு மாரியக்கா எட்ட நின்னு பேசிடு நீ, பொட்டக்கண்ணு பொம்மியக்கா எட்ட நின்னு பேசிடு நீ, சொட்டத்தால உன் புருஷன் கிட்ட வந்தா தான் தெரியும். ரெண்டு பேரும் சொல்லுவாங்களே தவிர ஆனா குத்துறது ஒரே உரல்ல. சட்டம் பேச வந்துட்டாக்க சாத்திடுவேன் ஓலக்கையால, சட்டம் பேச வந்துட்டாக்க சாத்திடுவேன் ஓலக்கையால, வந்த புள்ள தொத்த புள்ள வம்சமே உங்க வழி, வந்த புள்ள தொத்த புள்ள வம்சமே உங்க வழி, சாத்துமோரு ஓலைக்கா தாந்திடுமோ ஒன்னால, சாத்துமோரு ஓலைக்க தூக்க சாஞ்சிடுமோ ஒன்னால, பாத்துக்கறேன் ஒரு கையி பயமவளே பேசுவியா, பாத்துக்கறேன் ஒரு கையி பயமவளே பேசுவியா, பாதையில கல்லுறலாம் பாடி பாடி குத்துறாளாம், ஆசோ 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 ஆசோ. இந்த ஆசோங்கிறது இந்த சிரமம் தெரியாம இருக்கிறதுக்கு அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு. பாடி பாடி குத்தினதால பல்லு வரிச நோகுதையா, எப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு குத்துறாளாம். பாடி பாடி குத்தினதால பல்லு வரிச நோகுதம்மா, வீதியில கல்லுறலாம் வீசி வீசி குத்துறாளாம், வீசி வீசி எடுத்த ஓலக்க விரலு பத்தும் நோகுதையா, வீசி வீசி எடுத்த ஓலக்க விரலு பத்தும் நோகுதம்மா, ஆடிப்பாடி எடுத்த ஓலக்க அங்கமெல்லாம் நோகுதம்மா, ஆடி ஆடி எடுத்த ஓலக்க அங்கமெல்லாம் நோகுதம்மா, கைவளையல் குலுங்க குலுங்க கனத்த ஓலக்கையால கடிசாக குத்தினதுல கையும் காலும் நோகுதம்மா, சிம்பி சிம்பி எடுத்த ஓலக்க சித்தெலும்பு நோகுதையா, சிம்பி சிம்பி எடுத்த ஓலக்க சித்தெலும்பு நோகுதையா, மன்னி மன்னி எடுத்த ஓலக்க மணிக்கட்டு நோகுதையா, மன்னி மன்னி எடுத்த ஓலக்க மணிக்கட்டு நோகுதையா, ஆசோ 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 ஆசோன்னு அங்கால மூச்ச பிடிச்சு அடுத்தடுத்து நெல்லு குத்தி அசதியாக வருதம்மா, வெரசல ஒலக்கைய போட்டு வேண கூலி வாங்கிக்கிட்டு அரசலாத்துல குளிச்சு புட்டு அவுக அவுக வீடு போவோம், வெரசல ஒலக்கைய போடு வெரசல ஒலக்கைய போடு, ஆசோ 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 ஆசோ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவளும் அவளும் நாத்தனாரும் மதனியுமா கூட இருப்பாங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விளையாட்டா அவன் புருஷன் சொட்ட தலைன்னு இவ சொல்ல, அடிப்போடி முட்டை கண்ணு மாரியாத்தான்னு ஒத்திய சொல்ல. இப்ப இதுல ஒண்ணுமே உண்மை இல்லை. ஆனா அவங்க பாட்டுல இப்படி எல்லாம் வார்த்தைகள் வந்து விழும் பொழுது ஒரு ஒரு நையாண்டி, ஒரு சிரிப்பு, ஒரு அந்த உணர்வுக்கு. அதனாலதான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதற்கு ஆட்கள் இல்லை. அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பட்டணத்தை விட ரொம்ப நல்லா அழகா ட்ரெஸ் பண்றாங்க. சொல்லவே முடியாது அவங்கெல்லாம் பட்டிக்காட்டுல இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த காலத்துல சந்தைன்னு ஒண்ணு நடக்கும். இந்த காலத்து சந்தை அல்ல, உழவர் சந்தை அல்ல. அந்த காலத்துல சந்தையில கொலுசு கிடைக்கும், மிஞ்சி கிடைக்கும், சீப்பு கிடைக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, பரதைக்கு போறவரே மல்லிகைப்பூ வாங்கி வாங்க, கோட்டைக்கு போறவரே கொம்பு சீப்பு வாங்கி வாங்க. அவளுக்கு கொம்பு சீப்பு வாங்கிட்டு வரணுமா. மரதைக்கு போறவரே, மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க, மரதைக்கு போறவரே மல்லிகைப்பூ வாங்கி வாங்க. அப்படியெல்லாம் ஒன்னொன்னா கேட்பாங்க. நீ இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னாக்கா எனக்கு நீ உன்னை கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவானா. ஏன்னா அப்புறம் வளைய வட்டி போனி இங்க நான் வளையல் கொஞ்சம் வாங்கி வாங்க, வளைய வட்டிக்கு அவன் வேலையா போனான்னா இவ வளையல் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாளாம். இதெல்லாம் இந்த நாட்டுப்புற பாடல்கள் தனியான ஒரு அழகு. இப்ப இந்த சந்தைய பத்தி சொன்னேன் இல்லையா, அதை பத்தி சாரங்கபாணி அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு. அது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன வினோதம் பாரு, எவ்வளவு ஷோக்கு பாரு, சந்தை வினோதம் பாரு, சனக்கூட்டம் எம்புட்டு பாரு, கண்ணாலே பாரு அப்படி காதாலே கேளு, அப்படி தன்னானே 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 தான தன்னா தன்னானே, லாலா கடை மிட்டாய் பாரு, லட்டு பூந்தி ஜாங்கிரி பாரு. உண்மையிலேயே அப்ப அங்க சேட் கடையெல்லாம் வச்சிருப்பானாம்.
கலர் கலரா அல்வாலாம் இருக்கும். நம்ம நாட்டுல அல்வாலாம் கலர் கலரா இருக்காது. அவங்க பச்சை கலர்ல போட்டு பண்ணியிருப்பாங்க, பூசணிக்காய் அல்வா பண்ணியிருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் 1940. லாலா கடை மிட்டாய் பாரு, லட்டு பூந்தி ஜாங்கிரி அல்வா, சேவு மிக்சர் ஓமா பொடி தூள் பக்கடா முறுக்கு வடை இருக்கு ஐயோ இருக்கே ஏறுதையா கிருக்கே, இருக்கு ஐயா இருக்கே ஏறுதையா கிருக்கே. லாலா கடை மிட்டாய் பாரு வாயில் எச்சி ஊறுது பாரு, லாலா கடை மிட்டாய் பாரு வாயில் எச்சி ஊறுது பாரு, துட்டு தந்து வாங்கி புட்டா புட்டு புட்டு தின்னுடலாம், புட்டு புட்டு தின்னுடலாம், புட்டு புட்டு தின்னுடலாம். ஆஹா இங்க பாருடி அக்கச்சி அக்கச்சி, அழகான பொம்மை பாரு அழகான பொம்மை பாரு, ஒத்த மரக்கட்டையில ரெண்டா பொளந்து வச்சு ஆம்பளை இன்னும் பொம்பளை இன்னும் அழகா செதுக்கி வச்சான், செஞ்சு வச்ச தச்சன் யாரு, செஞ்சதுக்கு மரப்பாச்சின்னு பேரு, செஞ்சு வச்ச தச்சன் யாரு, செஞ்சதுக்கு மரப்பாச்சின்னு பேரு. கருத்த சோடி அழக பாரு, கண்ணங்குழிய சிரிப்ப பாரு ஐய. உண்மையில மரப்பாச்சிக்கு கண்ணம் எல்லாம் குழிஞ்சா நம்ம பார்க்க முடியாது, கண்ணங்கரேல்னு இருக்கும். கருத்த சோடி அழக பாரு, கண்ணங்குழிய சிரிப்ப பாரு ஐய. அடி தன்னானே 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 தான தன்னா தன்னானே. அடியக்கா இங்கே பாரு அழகான பொட்டி பாரு, அடியக்கா இங்கே பாரு அழகான பொட்டி பாரு, பொட்டிக்குள்ளே ஆட்டம் உண்டு எட்டி பார்க்க துட்டு உண்டு. பொட்டிக்குள்ள அது பேர் பயாஸ்கோப்புன்னு பேரு, பயாஸ்கோப்பு என்ன பேரு, பொட்டிக்குள்ள ஆடுறது சினிமா ஸ்டாரு, பயாஸ்கோப்புன்னு பேரு, இந்த பொட்டிக்குள்ளே ஆடுறது சினிமா ஸ்டாரு. எம்கேடி பாகவதரி என்எஸ்கே மதுரஞ்சோடி பியு சின்னப்பாவோட ராஜகுமாரி பாரு பாரு நல்லா பாரு பாரு நல்லா பாரு சினிமா ஸ்டாரு. அவர் அப்படி பாடியிருந்தாரு. கொம்பு மேல ஜப்பு மிட்டாய் ஜோரான வண்ண மிட்டாய், இது பார்த்திருக்கீங்களா? மேல ஒரு பொம்மை இருக்கும், இவர் கம்புல இந்த சக்கரை பாகுல அப்படியே கலர் கலரா கொல கொல கொலன்னு இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் பிள்ளைங்கள்லாம் போனோம்னாக்கா ஒரணா ரெண்டனா கொடுத்தோம்னா இந்த ஜவ்வு மாதிரி இருக்குல்ல, அது அப்படி கொஞ்சம் பிச்சு, ஏய் தேள் வேணுமா கடிகாரம் வேணுமா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் நமக்கெல்லாம் என்ன தெரியும், கடிகாரம்னா கையில ஒட்டி விடுவாரு, மோதிரம் போட்டுக்கிறியா வலை போட்டுக்கிறியா எல்லாரும் கேட்ப, அவர் எல்லாம் செஞ்சு தருவார். கடைசியில இவ்வளவுண்டு எடுத்து கன்னத்துல ஒட்டி விட்டுருவாரு. நம்ம கிட்ட கொடுக்குற அந்த ஒரணாவுக்கு இந்த கன்னத்துல ஒட்டி விடுறதா முதல்ல பிச்சு. இப்ப மாதிரி யோஜனை பண்ண மாட்டான், அப்படியே வாயில போட்டுப்போம் அப்பெல்லாம். கொம்பு மேல ஜவ்வு மிட்டாய் ஜோரான வண்ண மிட்டாய், செம்பு காசு தந்து புட்டா வாயெல்லாம் சிவக்கும் முட்டாய், தேளு மிட்டாய் பாம்பு மிட்டாய் கையில் கடியார மிட்டாய், ஆளு பார்த்து அசந்து போகும் அழகான சீனி மிட்டாய், அத்தனையும் செய்து சிட்டு கன்னத்திலே ஒட்டிடுவார் ஆசையோட ஒட்டிடுவாய் மிட்டாய் பாரு பாரு. அடி தன்னானே 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 தான தன்னா தன்னானே. என்ன வினோதம் பாரு, எவ்வளவு சோக்கு பாரு, சந்தை வினோதம் பாரு, சனக்கூட்டம் எம்பிடு பாரு, அப்படி கண்ணாலே பாரு அப்படி காதாலே கேளு, அப்படி தன்னானே 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 தான தன்னா தன்னானே. இப்போ இந்த கம்புல சுத்தின அந்த சீனி மிட்டாய்க்கு நாங்க போய் கூட்டமா நிக்கிற பொழுது அவர் எப்படி தருமா, அந்த அவர் கட்டியிருக்கிற கம்புல கீழே ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், இதுக்கு மேல 2 பொம்மை இருக்கும், அந்த 2 பொம்மையும் இப்படி கை தாளம் போடும், சில் சில்னு கையில ஒரு சலங்கை மாதிரி கட்டி வச்சிருப்பாரு. அவர் இந்த கயத்தை கால் கட்ட விரலாலையும் அடுத்த விரலாலையும் பிடிச்சுக்கிட்டு மேலும் கீழுமா அசைப்பாரு. இது பாருங்க, இந்த அவருக்கு எத்தனை ஒரு திறமை இருந்தால் மேல ஒரு ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும் இருக்கும், இந்த கால் கயத்தை இழுத்துக்கிட்டே நமக்கு மிட்டாயெல்லாம் பண்ணி தருவார். அது ரெண்டும் என்ன ஆகும், நம்ம இங்க மிட்டாயை பார்க்க மாட்டோம், அந்த பொம்மையை ரெண்டையும் பார்த்துட்டு இருப்போம், அது ரெண்டும் கையை தட்டி தாளம் போடும், ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும். இதெல்லாம் மறந்து விட்ட பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. உங்கள யாருக்கான இது ஞாபகம் இருந்தா இதை பத்தி எங்களுக்கு எழுதுங்க. ஏன்னு கேட்டா ஐ எம் ஏபிள் டு ரீலிவ் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் நாங்க பார்த்தது மட்டும் இல்ல, அனுபவிச்சிருக்கோம். இப்போ பெண்கள்லாம் நாத்து நடுவாங்க, அவங்கள அதட்டி வேலை வாங்குறவர் பேர் என்ன தெரியுமா,
கார்வார்னு பேரு. இந்த கார்வாருங்கிறது தமிழ் வார்த்தையா எனக்கு தெரியல. அவர் தாங்க காருவாரு வேலை பார்க்கறாரு. அப்படி பார்க்க காருவாரு அப்படின்னாக்கா அவர் வரப்பு மேல நடந்து வருவாரு. எல்லா பொம்பளைங்களும் ஒழுங்கா நாத்து நடுறாங்களா ஏய் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கான வேலை தெரியாது. அவருக்கு ஒரு கடுக்கன் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு, செருப்பெல்லாம் போட்டிருப்பாரு, இடுப்புல நாகப்பட்டினம் பெல்ட் எல்லாம் கட்டி இருப்பாரு. இவர் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு போவாரு. இந்த பெண்களுக்கெல்லாம் அவரை பார்த்தா சிரிப்பு. ஏன்னு கேட்டா அவர் மிரட்டுவாரே தவிர அங்க சரக்கே கிடையாது அவருக்கு. என்னமோ அந்த ஜமீன்தார் அவரை வேலைக்கு வச்சிருப்பாரு. அவரை பார்த்த பெண்களுக்கெல்லாம் கிண்டலோட பாட்டு ஒரு கிளுகிழுப்பா பாடுவாங்க. எப்படி தெரியுமா? தன்னானே நானே நன்னே தானே நே தன்னா நன்னே தன்னானே தானே நன்னே தானே நானே தன்னா நன்னே. எல்லோரும் கட்டும் வெட்டி ஏழக்கெத்த கம்பி வேட்டி, எல்லாரும் கட்டும் வெட்டி ஏழக்கெத்த கம்பி வேட்டி, கார்வாறு கட்டும் வேட்டி சரிகக்கர பட்டு வேட்டி பாரு, அதோ சாஞ்சு சாஞ்சு வருகிறாரு ஆளு. அவர் தொப்பியும் தொத்தியுமா அப்படி கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு வராராம். அதோ சாஞ்சு சாஞ்சு வருகிறாரு ஆளு. தையத்தா 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 நாத்த நடு பையத்தா பையத்தா பைய சொல்லு பாம்பு செவி. இத பாருங்க, இவங்க பாடுறாங்க, அந்த தாளத்துல நாத்து நடுவாங்க. சக் சக் அப்படி அப்படியே நடுவாங்கல்ல. அப்போ நடுப்புற எப்படி பேச்சு வருது பாருங்க. கார்வாறு கட்டும் வேட்டி சரிகக்கர பட்டு வேட்டி பாரு, அதோ சாஞ்சு சாஞ்சு வருகிறாரு ஆளு. தையத்தா 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 நாத்த நடு பையத்தா பையத்தா பைய சொல்லு பாம்பு செவி. அவருக்கு காதல கேட்டுடுமா. சந்தையில வாங்கி வந்த சரிக போட்ட வேட்டி கட்டி தொந்தி குலுங்க அதோ தூரத்துல மொள்ள வரும் ஆளு. நாம சிரிக்கும் சத்தம் கேட்டுட்டாலோ தேளு கொட்டும் தேளு திட்டுவாராம். இப்போ இந்த பாட்டோட இந்த நயம், சொல் நயம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சாஞ்சு சாஞ்சு ஆடிக்கிட்டு தொந்தி குலுங்க வராரு ஆளு. ஆனா நாம சிரிக்கிற சத்தம் கேட்டுட்டா தேளு கொட்டும் தேளு. மெய்யத்தா 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 சொல்லுறது மெய்யத்தா, நீ சொல்றது நிஜம்தாங்கிறத. மெய்யத்தா 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 சொல்லுறது. தையத்தா தையத்தா நாத்து மூடி தூக்கி போடு. இப்ப அத்தனையும் இந்த சந்தத்துக்குள்ளேயே சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் இதுல அழகு. இந்த தாளம் பெசகாம இவங்க நாத்து நடுவதற்கும் இந்த பாடுவதற்கும் இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறதுன்னா யாரான்னு எடுத்து சொன்னாதான் அனுபவிக்கிறோம். மற்றபடி அவங்க பாடுற போது அது அவ்வளவு இனிமே தெரியல நமக்கு. பாருங்க, நம்ம சிரிக்கும் சத்தம் கேட்டுட்டாலோ தேளு கொட்டும் தேளு. மெய்யத்தா 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 சொல்லுறது. தையத்தா தையத்தா நாத்து மூடி தூக்கி போடு. சந்தனத்தை பூசி பூசி சாம்ப பூத்த பூசணி போ தொப்பை குலுங்க வேட்டி தொள தொளக்க வரும் மனுஷனை பாரு. அசப்புல இவரு ஆத்தோர புள்ளையாரு. அசப்புல இவரு ஆத்தோர புள்ளையாரு. சிரிச்சா 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 கிறுக்கின்னு திட்டுவாரு. ஆமத்தா ஆமத்தா அண்டையில குட்டுவாரு. பணக்கார ஐயாவுக்கு பாடுபட்டு பாடுபட்டு கண்ணை போல காத்து வரும் காருவாரு சாமி. கண்ணாயிரம் பிள்ளை இவரு பேரு. பையத்தா பையத்தா பைய சொல்லு பாம்பு செவி. தையத்தா 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 நாத்த நடு. தன்னானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானான நன்னா நன்னே தன்னே நன்னே நானே தன தான தன்னே தன்னே நன்னே நானே. இவங்க நாத்தையும் நடுவாங்க, கார்வாரு ஐயாவையும் காலை வாருவாங்க. அந்த நேரத்துல அந்த கிண்டல், அந்த சந்தோஷம், வாழ்க்கையில ஒரு கிளுகிழுப்பு இருந்தது. இப்ப எல்லாம் மெஷினா ஆயிட்டோம் இல்ல? எங்க நடுறதும் மெஷின், மக்களுமே மெஷினா ஆயிட்டோம். ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய நாட்டு பாடல் கிடைச்சதுங்க. என்ன தெரியுமா? சுண்டலிக்கு கல்யாணமா. சுண்டலிக்கு கல்யாணம்னா அப்போ இப்ப இருக்கிற மாதிரி மனசு கிடையாது. அப்பெல்லாம் எதை சொன்னாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற காலம். சுண்டலி பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாரும் வரணும் வரணும். ராவில் சோளத்தட்ட பல்லாக்குல ஊர்கோலம், அதுக்கும் வரணும் வரணும். நொண்டிக்காலு நண்டு பொண்ணு நடனம் நடனம்.
நொரத்தவள மாமா கொட்டு மேளத்தோட நயனோ நயனோ. குரலே இல்ல கோட்டானும் தான் பாடணும் பாடணும். அது கண்டபடி சுதி விட்டு பாட்டு படிச்சாலும் கேட்கணும் கேட்கணும். கண்ணை சிமிட்டி மின்மினி வெளிச்சம் போடணும் போடணும். அந்த லாந்தர் வெளிச்சத்தில் மொய்ப்பணம் உண்டன சேரணும் சேரணும். எது? மின்மினி பூச்சியோட லாந்தர் விளக்குல. கண்ணை சிமிட்டி மின்மினி வெளிச்சம் போடணும் போடணும். அந்த லாந்தர் வெளிச்சத்தில் மொய்ப்பணம் உண்டன சேரணும் சேரணும். நஞ்சை வயல் சேரு சந்தனமாக பூசணும் பூசணும். அந்த நத்தாங்குட்டு தண்ணீரே தெளிக்க பன்னீரா ஆகணும் ஆகணும். நத்தையோட கூட்டுல மழை பெஞ்சு தண்ணி இருக்குமா, அதுதான் பன்னீராம். புஞ்சை காட்டு இலைகளை பறிச்சு வரணும் வரணும். அத போட்டுக்கிட பாக்கு வெத்திலையாக தரணும் தரணும். வந்திருந்த கும்பலுக்கு விருந்து வச்சே ஆகணும் ஆகணும். வடிச்ச சோறு பத்தலையின்னா போகணும் போகணும். ஆச்சுது எல்லா ஏற்பாடுன்னு சொல்லணும் சொல்லணும். அப்புறம் அவங்கவங்க வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லணும் சொல்லணும். ஆச்சுது எல்லா ஏற்பாடுன்னு சொல்லணும் சொல்லணும். அப்புறம் அவங்கவங்க வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லணும் சொல்லணும். ஆமா, சொல்லணும் சொல்லணும். யாருக்கு கல்யாணம்? சுண்டலி பெண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு வரணும் வரணும். ராவில் சோளத்தட்ட பல்லாக்குல ஊர்கோலம், அதுக்கும் வரணும் வரணும். நீங்க எல்லாரும் வந்துருங்கப்பா. இப்ப இந்த பாட்டுலயே நான் சொன்னேன், கார்வாருக்கு அவங்க எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. தொந்தி தொப்ப, அவர் பார்த்தா பிள்ளையார் மாதிரி இருக்கிறாரு. அதெல்லாம் எதுக்காக அப்படி பாடினாங்கன்னா, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை இந்த மாதிரி பாட்டா பாடி தீர்த்துக்கிட்டாங்க. அதே போல ஒரு குடும்பத்துல கூட்டு குடும்பமா இருக்கும்பொழுது அவளுக்கு அப்படி பேரு, இவளுக்கு இப்படி பேரெல்லாம் வச்சு சும்மா ஒரு அந்த தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்தந்த நேரத்துல அப்படி சொன்னாங்களே தவிர மனசுல வன்மம் வச்சுக்கிட்டு அப்படி இல்லை. ஆனா காலம் எப்படி மாறி இருக்கு. இப்ப நம்ம நியூக்ளியர் குடும்பம், நான் தனி நீ தனி, உன் வீடு தனி என் வீடு தனி, ஒத்தரம் ஒண்ணு சொல்லிடக்கூடாது. அப்படியே ஒண்ணு நம்ம விளையாட்டா சொல்லிட்டோம்னா கூட இத கரங்கட்டிட்டுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவ சொன்னான்னு உரிமைக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவங்கள கண்ட ஒரு பகைமை உணர்ச்சியோட, அது வேண்டாங்க. நான் அதுக்காக தான் இந்த நாட்டுப்புற பாடல்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன்னு தெரியுமா, அந்தந்த நேரத்துல அவங்க வேலை செய்யற போது எத்தனையோ கோபங்கள் வரும். அங்க மொத்தம் நாட்டாம பண்ணான்னாக்கா அவனை காரவாருக்கு இவங்க இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னா வச்சாங்க. அதுக்காக காரவார்கிட்ட மரியாதை குறையல இல்லையா? அவன் தான் ரூபா தரணும். ஏன் பிள்ள, என்ன பிள்ள பாட்டு பாடின, என்ன லந்து பண்ணியா அப்படின்னு அவர் கேட்டா கூட, ஐயா உங்களை வச்சு பாடலீங்க ஐயா, நாங்களா பாட்டு பாடினோம் அப்படின்னு சமாளிச்சுப்பாங்க. இதுதாங்க வாழ்க்கையாக இருந்தது. அப்பொழுது யதார்த்தமாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது நாம் தான் நிஜ வாழ்க்கையில நடிக்கிறோம். நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லிடுறோம். ஆனா அது உள்ளுக்குள்ள எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை வச்சு, இப்ப அந்த காலத்துல எல்லாம் மாமியாருக்கு ஒரு பேர் வைப்பாங்களாம், நாத்தனாருக்கு ஒரு பேர் வைப்பாங்களாம். யாரு? இந்த ஓரகத்திகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒரு பேர் வைப்பாங்களாம். ஆனா அதே மாமியார் தன் மகள்களோட சேர்ந்து ஒவ்வொரு மருமகளுக்கும் ஒரு மாதிரி பேர் வச்சிருப்பாங்களாம். அவ நட்டுவாக்கிலிடி, அவ பூராண்டி, அந்த மாதிரி பேர் வைப்பாங்களாம். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் சொல்ற போது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு இல்ல. அந்த காலகட்டத்தில் அது ரசிக்கப்பட்டது. அந்தந்த காலகட்டத்துக்கு நாம போய் ரசிக்கிறதுக்காகத்தான் இந்த பிள்ளையார் பெட்டி, அதுவும் இந்த சங்கராவில இப்படி இந்த பழைய நினைவுகள் எல்லாம் தூசு தட்டி நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு பிடிக்குதுங்கிறத மறக்காம எங்களுக்கு எழுதுங்க. நீங்க எல்லாரும் வாழ்க்கையில என்றென்றும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதாங்க.